திருநாமத்துக்கும் பட்டைக்கும் ஒரு வழக்கம் சொன்னா ஒரு மனசு ஐயோ தரும். யார் அவங்க பேர் என்ன தெரியலையே, பேர்ல பின்னாடி மட்டும் வச்சிருக்கலாம் அவரு. ஐயோ ஐயோ கொடுமை கால கூத்து. சமீபத்துல வேதனையான விஷயம், இந்து அறநிலையத்துறை கோயில்ல வேலை பார்த்தாங்க. அந்த தம்பி பேரு அஜித் குமார், 27 வயசு பையன். அவன் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 6 போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டு இருக்காங்க. வயிறு எரியுதுங்க. எப்படி மனசு வருது உங்களால? வேற யாருக்காவது கையில லத்தி தரோமா? மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் உங்களை நம்பி அந்த அரசாங்கம் இப்படி தருது. யார் சொல்லி இதை பண்ணீங்க? எந்த மேலதிகாரி, எந்த அரசியல்வாதி சொல்லி இதை பண்ணீங்க? அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த கேஸை மூடி மறைக்க பார்த்தாங்க. நடந்தது செய்திகளை பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? சாத்தான் குளம் வேறு, இது வேறு. அட பாவிகளா, சாத்தான் குளத்துல ஜெயராக்ஸும் பினிக்ஸும் செத்த போது யூடியூப்ல முதல்ல பேசுறவன் ராஜ்மோகன் என்பதை மார்த்தட்டி சொல்றேன். எப்போதும் குரலற்றவர்களின் குரலா ஒலிப்பேன் என்பதை உறுதியா சொல்றேன். ஆனா அப்போது என்னோட பேசுறவங்க யாரையுமே காணோம். யூடியூபரை காணோம், நடிகரை காணோம், இசையமைப்பாளரை காணோம், தயாரிப்பாளரை காணோம். எங்க போனீங்க? யாரையும் காணோம். அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் எத்தனை பேர் வீட்டுக்கு போனீங்க? இன்னைக்கு வீடியோ கால்ல போன் பண்ணி ஐ அம் சாரி மா, எஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல, எதிர்பார்க்கல. வீடியோ காலில் பேசும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வந்து பேசும் தலைவர் வெற்றி தலைவர். இது தொடக்கம் தான், இது தொடக்கம் தான். மணி சொன்னாப்ல மாதிரி பிஜேபியும் திமுகவும் அவங்க வந்து பயங்கரமா இருக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் போய் மைக்க நீட்டுங்க நம்ம மீடியா நண்பர்கள். நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். கட் பண்ணா சாயந்தரம் தலைப்பு செய்தியில பாக்குறேன் ஒரு கேரக்டர் கையை பிடிச்சுக்கிட்டு, தெய்வமே தெய்வமே உன் கையை காலா நினைக்கிற தெய்வமே. என்னன்னா இல்லப்பா நான் நிதி வாங்க போனேன், நிதியை காப்பாத்த போனேன். என்ன லோகாயக் நிதியா? குடும்ப நிதியை காப்பாத்த போயிருக்காப்ல. அங்க கோட் வேர்ட் அக்செப்டட். இங்க வந்து பார்த்தா ஆதாரம் இல்லன்றாங்க, கோர்ட்ல கேஸ் இல்லன்றாங்க.